அன்பானவர்களே, தினமருத்துவத்தின் மொழியாக உங்களை சந்திக்கிற இந்த நாளிலே சங்கீதம் 20:8, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று தாவீது சொல்லுகிறார். அப்போ ஒரு கூட்டம் என்ன செய்யுதுன்னா, மேன்மை பாராட்டி தங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆஸ்தி, அந்தஸ்து, படிப்பு, அது இது என்று சொல்லி உலக பிரகாரமாக இருக்கின்ற கண்களிலே காண்கின்ற அந்த விஷயத்தை வைத்து பெருமை பாராட்டி மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எங்கள் கண்களிலே காணாத, நாங்கள் அறியாத அந்த தேவனை குறித்து தான் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் என்று தாவீது சொல்கிறார். இவர் பெரிய ராஜா தான். ஆனாலும் அவருக்கு கிடைச்ச வெளிச்சம் என்னன்னா, நாங்கள் எங்கள் கண்களுக்கு தெரியாத அந்த ஆண்டவரை குறித்து தான் நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். அப்போ கண்களிலே காண்கின்ற எதுவும் அழிந்து போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கண்களிலே காண முடியாத அந்த தெய்வம் ஒரு நாளும் அழிவுக்கு நேரானவர்கள் அல்ல. அப்போ அழியாமை உடையவர் தான் நம் ஆண்டவர். அப்போ அழியாமையாய் என்றென்று நிலைத்திருக்கிற அந்த தேவனை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுவேன். அப்படி நான் மேன்மை பாராட்டும் போது எனக்கு என்னையா லாபம் அப்படின்னா, இந்த வார்த்தை சொல்லுது, அப்படி மேன்மை பாராட்டின நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று. அப்போ நீங்க எந்த விதத்துல விழுந்து போய் கூனி குறுகி கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு உங்களுக்கு தான் அந்த நல்ல செய்தி. நீங்க ஒருவேளை வாழ்க்கையின் எல்லைக்கு அப்படியே ஓடி ஒளிந்து கொண்டிருக்கலாம், அந்த நுனியில போய் நின்று கொண்டிருக்கலாம், அதே போல விழுந்து போய் எந்திரிக்க முடியாதபடி இருக்கலாம். இப்படி பல்வேறு விதங்களில் வியாதியோ, பொருளாதார நெருக்கடியோ, குடும்ப பிரச்சனையோ, இப்படி சத்துருக்கள் மூலமாக வந்த தொல்லைகளோ, துரோகங்களோ, இப்படி எந்த விதத்திலேயாவது நீங்கள் பாதிக்கப்பட்டு அப்படி விழுந்து போன நிலையில் இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆலோசனை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. என்னன்னா, நீங்கள் அந்த உயிருள்ள அந்த தெய்வமாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுங்கள். அவரை குறித்தான எண்ணங்கள் உங்களுக்குள்ள இன்னும் அதிகமாக இருக்கட்டும். அவருடைய நாமத்தை மேன்மை பாராட்டி கொண்டே இருந்து பாருங்களேன். அப்பொழுது என்ன நடக்குன்னா, நீங்க சாதாரணப்பட்ட காரியம் அல்ல, நீங்கள் அசாதாரணமான காரியங்கள் செய்வதற்காக கர்த்தர் உங்களை எழும்பச் செய்து நிம்மரச் செய்து அநேகருக்கு முன்பாக நிலை நிறுத்துவார். ஆம், விழுந்து போய் கிடக்கிற உங்களை எந்த சூழ்நிலையிலும் தூக்கி நிறுத்த ஆதரவு கரம் நீட்ட அன்பின் ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். தயவு கூர்ந்து இந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு, ஆண்டவரே, நீர் என்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறீர், என் வாழ்க்கை முடிந்தது என்று நானும், ஏன் என்னை சுற்றி இருக்கிற மனிதர்களும் சூழ்நிலைகளும் தீய சக்தியான் பிசாசும் சொல்லுச்சு. ஆனா உங்க வார்த்தை சொல்லுது, என்னை எழுந்து நிமிர்ந்த வைக்க போகிறது என்று, நிமிர்ந்து நடக்க வைக்க போகிறது என்று, நிமிர்ந்து துள்ளி குதிக்க வைக்க போகிறேன் என்று. அப்போ அப்படிப்பட்டதான உயர்வான ஒரு வாழ்க்கையை நீங்க எனக்கு வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, நான் செய்ய வேண்டியதெல்லாம், என் தேவன் என்னை உயர்த்த வல்லவர் என்று சொல்லி, எந்த சூழ்நிலையில் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி, உம்முடைய திருநாமத்தை மட்டுமே நான் மேன்மை பாராட்டி கொண்டிருந்தால் அதிவிரைவில் என் வாழ்க்கை சூழல் மாறும். நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன். விழுந்த இடத்திலே நான் எழுவேன். 1000 பேத்துக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு எழும்பலாமா? எந்த சூழ்நிலையில் சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களை மீண்டும் எழும்பி பிரகாசி வைக்கப் போகிறது. ஆகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு புறப்படுங்கள். துதிக்க, ஆராதிக்க, அவருடைய நாமத்தை உயர்த்த ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் விழுந்து போய் கிடந்தாலும் உங்க நாமத்தை உயர்த்த உங்களை மேன்மை பாராட்ட ஆமாண்டவர், எங்கள் வாழ்வை அப்படியே நீர் உயர்த்தி காட்டக்கூடிய நல்ல தெய்வமாயிருக்கிறீர். யார் எந்த இடத்துல விழுந்து கிடந்தாலும் அவர்கள் மேல கர்த்தாவே உங்க கையை நீட்டி தூக்கி நிறுத்த நீர் ஆசைப்படுகிறீர். ஆகவே நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்க நாமத்தை புகழ்ந்து பாடி மேன்மை பாராட்டி கொண்டிருப்பதே. அந்த காரியத்தை செய்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் எழுப்புதல் உண்டாகட்டும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எழுச்சி உண்டாகட்டும், நிமிர்ந்து நிற்கட்டும், உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.